வெற்றிலை தீபம் வீட்டில் ஏற்றினால் என்ன பலன்? வணக்கம் நண்பர்களே. நம்முடைய வீட்டில் ஒரு சின்ன தீபம் ஏற்றினாலே அந்த இடமே ஒரு விதமான நேர்மறை சக்தியால் நிறைந்தது போல நமக்கு தோன்றும். அதிலும் வெற்றிலையை வைத்து தீபம் ஏற்றி வழிபடுவது நம்முடைய பாரம்பரிய ஆன்மீக வழிபாட்டு முறைகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வெற்றிலை என்பது நம்முடைய இந்து சமய வழிபாடுகளில் மங்களகரமான பொருளாக கருதப்படுகிறது. பூஜைகள், சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு வழிபாடுகளில் வெற்றிலை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதனால்தான் வெற்றிலையின் மேல் தீபம் ஏற்றி வழிபடுவதும் சில ஆன்மீக மரபுகளில் சிறப்பானதாக கருதப்படுகிறது. வெற்றிலை தீபத்தின் ஆன்மீக நம்பிக்கை. தீபம் என்பது இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவதற்கான அடையாளம். அதேபோல வாழ்க்கையில் தடைகள், குழப்பங்கள், மனக்கவலைகள் நீங்கி நல்ல பாதை கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் தீபம் ஏற்றப்படுகிறது. வெற்றிலை தீபத்தை ஏற்றுவதன் மூலம் வெற்றி, செழிப்பு, மனநிம்மதி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சில வழிபாட்டு முறைகளில் இது குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது. அதனால் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை நினைத்து வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது. சவிஜித். எப்படி வெற்றிலை தீபம் ஏற்றுவது? நல்ல பசுமையான வெற்றிலை ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள். அதை சுத்தமாக துடைத்து ஒரு தட்டில் வைத்துக் கொள்ளலாம். அதன் மேல் சிறிய அகல் விளக்கு அல்லது தீபக் கிண்ணத்தை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றலாம். பூஜை இடத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு விநாயகரை நினைத்து ஓம் சரவணபவாய நமஹ என்று சொல்லிக்கொண்டே முருகனை நினைத்து தீபம் ஏற்றலாம். பின்னர் உங்கள் வேண்டுதலை மனதில் சொல்லுங்கள். என்ன வேண்டுதல் வைக்கலாம்? குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டும், தடைகள் நீங்க வேண்டும், நல்ல காரியங்கள் வெற்றி பெற வேண்டும், உழைப்புக்கு பலன் கிடைக்க வேண்டும், முருகனின் அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளலாம். முக்கியமாக தீபம் மட்டும் போதாது, முயற்சி, நம்பிக்கை, நல்ல எண்ணங்களும் அவசியம். செவ்வாய்க்கிழமை ஏன் சிறப்பு? முருகனை வழிபட செவ்வாய்க்கிழமை சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. அதனால் அந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றும் பழக்கம் உள்ளது. ஆனால் இது கட்டாய விதி அல்ல. உங்கள் நம்பிக்கைக்கு ஏற்ப எந்த நாளிலும் வழிபடலாம். டிரியோ. நினைவில் கொள்ள வேண்டியது: தீபத்தை பாதுகாப்பாக ஏற்றுங்கள். குழந்தைகள் அருகில் இல்லாதபடி கவனிக்கவும். தனியாக விட்டுவிடாதீர்கள். மேலும் இது ஆன்மீக நம்பிக்கை மட்டுமே, அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் என்ற உறுதி இல்லை. நம்பிக்கையுடன் முயற்சியும் சேர்த்தால்தான் நல்ல மாற்றம் வரும். சாஹேப். இறுதியாக, ஒரு சிறிய வெற்றிலை ஒரு சிறிய தீபம், ஆனால் அதில் இருக்கும் நம்பிக்கை மிகப்பெரியது. பயம் நீங்கட்டும், நல்ல எண்ணங்கள் பெருகட்டும், வாழ்க்கை முன்னேற்றம் கிடைக்கட்டும். ஓம் சரவணபவாய நமஹ. வேல்வேல் முருகன், வெற்றி வேல் முருகன். முருகனை நினைத்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.